காலையில எந்திரிச்ச உடனே நம்மளோட யூரின் வந்து கொஞ்சம் கலர் மாறி போறத பார்க்கலாம். நம்மளுடைய பிரீத்திங் வந்து பேட் பிரெத்தா இருக்கும். நம்மளோட கண்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்டிக்கினஸ் வந்திருக்கும். இதெல்லாம் ஏன் வருது? ஏன்னா தூங்கும் போது நம்ம உடம்பு தன்னைத்தானே வந்து கிளீன் பண்ணுது, டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாம தூங்கும் போது தான் நம்மளோட செல் ரிப்பேர் ஆகுது, நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது, growth ஹார்மோன் சொல்லுவோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் குழந்தைங்களை ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்கணும்னு நம்ம சொல்றோம். ஸோ 10 o'clock நம்ம வந்து பெட்ரூம்ல போய் ரொம்ப இருட்டான பெட்ரூம்ல தான் வந்து நம்ம தூங்கணும். ஸோ 10 to 5. அப்போ அதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் எரியிற ஒயிட் லைட்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளோரசன்ட் நார்மல் டியூப் லைட் இருக்கு இல்லையா, அதை ஆஃப் பண்ணிட்டு எல்லோ கலர் இல்ல ஆரஞ்சு கலர் ஆம்பர் கலர் சொல்லுவோம், அந்த லைட்டை வேணா நீங்க போட்டுக்கலாம். இது ஏன் அப்படின்னா சயின்டிஃபிக்கா இந்த ஒயிட் லைட்ல வர வெளிச்சம் வந்து ப்ளூ வேவ் லென்த். இது நம்ம கண்ணில் படும் போது நம்ம உடம்பு என்ன நினச்சிக்கோன்னா இன்னும் இரவு ஆகலை, இன்னும் நைட்டு ஆகலை. ஸோ அதனால என்ன ஆகுனா நைட்டு உற்பத்தி ஆகிற மிக முக்கியமான ஒரு ஹார்மோன் மெலட்டோனின், ஸ்லீப் ஹார்மோன் சொல்லுவாங்க. பட் அது மட்டும் வேலை இல்லை, அதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிறது தடப்படும். அதனால தான் நிறைய பேர் வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. இன்னும் தூக்கம் வரலன்னு திருப்பி நீங்கள் ஃபோனு செல்ஃபோன் பண்ணும்போது இன்னும் வந்து உங்கள் பாடி வந்து கன்ஃபியூஸ் ஆகும்போது இந்த சிர்காடியம் ரிதமே கொலாப்ஸ் ஆகுது. ஸோ 7 மணிக்கு மேலே முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் லைட்டை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆரஞ்சு எல்லோ கலர் லைட்டை பயன்படுத்துறது நல்லது. ஸோ அடுத்து வந்து 30 minutes எக்ஸ்போஷர். காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, ஒரு பால்கனிலையோ மொட்டை மாடியில போயிட்டு எக்ஸ்போஷர் டு சன்லைட். ஏன் இதுமே என்னன்னா, சன்லைட் அந்த வெளிச்சம் நம்ம உடம்புலையோ நம்ம கண்கள்ல அந்த லைட் படும்போது நம்ம உடம்புக்கு அப்பதான் தெரியும் விடிஞ்சிருக்குன்ட்டு. இல்லைனா திருப்பியும் அந்த காலையில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்களில் இம்பேலன்ஸ் நடக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக 30 நீங்கள் வாக்கிங் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒர்க்கே படிக்கிறீங்கன்னா மொட்டை மாடிக்கு போய் படிக்கலாம். ஸோ 30 minutes சன்லைட் இருக்கணும். அடுத்து டு நாட் ஈட் ஃபர்ஸ்ட் 2 hours. காலை எந்திரிச்ச உடனே ஸ்நாக்கிங் பண்ணுற ஹேபிட் எல்லாருக்குமே இருக்கும். பட் ஒரு 2 மணி நேரம் தண்ணி தவிர வேற எதுவும் குடிக்க வேண்டாம். பிகாஸ் காலையில் உங்களோட நிறைய ஆக்டிவிட்டிஸ் உடம்புக்குள்ள நடக்கும், அது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 hours எதுவுமே சாப்பிட. காலையில் எந்திரிச்ச உடனே நம்மளோட யூரின் வந்து கொஞ்சம் கலர் மாறி போறத பார்க்கலாம். நம்மளுடைய பிரீத்திங் வந்து பேட் பிரெத்தா இருக்கும். நம்மளோட கண்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்டிக்கினஸ் வந்திருக்கும். இதெல்லாம் ஏன் வருது? ஏன்னா தூங்கும் போது நம்ம உடம்பு தன்னைத்தானே வந்து கிளீன் பண்ணுது, டீடாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது மட்டும் இல்லாம தூங்கும் போது தான் நம்மளோட செல் ரிப்பேர் ஆகுது, நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது, growth ஹார்மோன் சொல்லுவோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் குழந்தைங்களை ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் தூங்கணும்னு நம்ம சொல்றோம். ஸோ 10 o'clock நம்ம வந்து பெட்ரூம்ல போய் ரொம்ப இருட்டான பெட்ரூம்ல தான் வந்து நம்ம தூங்கணும். ஸோ 10 to 5. அப்போ அதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் எரியிற ஒயிட் லைட்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளோரசன்ட் நார்மல் டியூப் லைட் இருக்கு இல்லையா, அதை ஆஃப் பண்ணிட்டு எல்லோ கலர் இல்ல ஆரஞ்சு கலர் ஆம்பர் கலர் சொல்லுவோம், அந்த லைட்டை வேணா நீங்க போட்டுக்கலாம். இது ஏன் அப்படின்னா சயின்டிஃபிக்கா இந்த ஒயிட் லைட்ல வர வெளிச்சம் வந்து ப்ளூ வேவ் லென்த். இது நம்ம கண்ணில் படும் போது நம்ம உடம்பு என்ன நினச்சிக்கோன்னா இன்னும் இரவு ஆகலை, இன்னும் நைட்டு ஆகலை. ஸோ அதனால என்ன ஆகுனா நைட்டு உற்பத்தி ஆகிற மிக முக்கியமான ஒரு ஹார்மோன் மெலட்டோனின், ஸ்லீப் ஹார்மோன் சொல்லுவாங்க. பட் அது மட்டும் வேலை இல்லை, அதுக்கு நிறைய வேலைகள் இருக்கு.